ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இஃப் எல்ஸ் லேடர், இஃப் எல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் சால்வ் பண்ணி வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம 9th கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். 9th கொஸ்டின் என்னன்னாக்க, டெவலப் லாஜிக் யூசிங் சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த கிரேட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அக்கார்டிங் டு த மார்க் ஆஃப் த ஸ்டூடெண்ட். நம்ம ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஐ ஹோப் கொஸ்டின் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம மார்க்கு எடுத்த மாதிரி அவங்களுக்கான கிரேடை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கான சின்ன டேட்டா டேபிள் மாதிரி நான் இந்த இடத்துல கொடுத்து வச்சுட்ருக்கேன். அதாவது நம்ம ஒரு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். நம்ம 5 மார்க் வாங்க போகிறோம். என்னென்ன, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 12th எடுத்துக்கோங்களேன். ஒரு பயோமேக்ஸ் குரூப்னாக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் மேக்ஸு, தென் இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கான மார்க் வாங்கி 5 சப்ஜெக்ட்டுக்கான மார்க் வாங்கி அதுக்கான பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி, அந்த பர்சன்டேஜ் 90க்கு மேலே இருந்துச்சுன்னா ஏ கிரேடு, 80க்கு மேலே இருந்துச்சுன்னா பி கிரேடு, 70க்கு மேலே இருந்துச்சுனாக்கா சி கிரேடு, 60க்கு மேலே இருந்துச்சுனாக்கா டி கிரேடு, 50க்கு மேலே இருந்துச்சுன்னா இ கிரேடு. சப்போஸ் இந்த கேட்டகரிலையும் வரலனாக்கா நம்ம ஃபெயில் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒரு ஐடியா கிடச்சதுன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கான ஐடியா இல்லைனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய அப்ரோச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இல்லாமல் சில அப்ரோச்சஸ்லாம் நிறையா இருக்குது, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான சி ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ என்னென்ன இன்புட் வாங்க போகிறோங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? என்ன இன்புட் வாங்க போகிறோம், என்ன அவுட்புட் கொடுக்க போகிறோம், இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனாக்க நம்ம ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன மார்க்ஸ்லாம் நம்ம இன்புட் வாங்கணும். கரெக்டுங்களா? என்னென்ன மார்க் வாங்கணும்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ், இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கான மார்க்கை நம்ம இன்புட் வாங்கணும். ஓகேங்களா? இப்போது அந்த இன்புட் வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணோம்ல, அதுக்கு நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேரியபிளுக்கு நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். முதல்ல நான் இன்டீஜரில் தான் நம்பர் வாங்க போகிறேன். ஸோ நான் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். தென் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் இன்புட் வாங்க போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் என்டர் மார்க் ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். தென் ஸ்கேன் ஆஃபில் அட்ரஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், அட்ரஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் ஆஃப்லையும் நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு இன்டீஜருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் மார்க் வாங்கிட்டேன். ஃபிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு, பயாலஜிக்கு, மேக்ஸ்க்கு அண்ட் இங்கிலீஷ்க்கு, இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் நான் மார்க் வாங்கிட்டேன். ஓகேங்களா? தென் இந்த மார்க்கை வச்சு நான் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும் இல்லையா? இப்போது 500 மார்க்குக்கு ஒரு 250 மார்க் எடுத்திருக்காங்க, ஒரு 300 மார்க் எடுத்திருக்காங்கனாக்கு 500க்கு அது எத்தனை பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணுவோம்ல. நம்ம 10th மார்க் பர்சன்டேஜ் எவ்வளோ அதெல்லாம் எடுப்போம் தெரியுமா? அது மாதிரி நம்ம இந்த கொடுத்துருக்க மார்க்குக்கு நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, நான் அதுக்கு சிம்பிளாக ஒரு வே யூஸ் பண்ணுறேன். நான் ஃப்ளோட்டில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏன்னாக்க பர்சன்டேஜுங்கிறது அக்யூரேட்டாக 75 or 20 அந்த மாதிரி இருக்காது. 75.5 சம்திங் பாயிண்டில் இருக்கும் இல்லையா? ஸோ நான் வந்து ஃப்ளோட்டில் எடுத்துக்கிறேன் அக்யூரேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. பர்சன்டேஜ்னு ஒரு வேரியபிள் பர்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தென் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அந்த 5 வேரியபிளே ஆட் பண்ணுவோம் இல்லையா? நம்மளோட டோட்டல் மார்க்கு டிவைடட் பை டோட்டல் எத்தனைக்கு எழுதணும் இன்ட்டு 100. இதுதான் நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். அந்த இன்ட்டு 100 மட்டும் எடுத்துருவோம். ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீ. அதாவது டோட்டல் மார்க்கு டிவைடட் பை 500 இன்ட்டு 100 போடுவோம். இந்த 500ல் இருக்க 2 ஜீரோவையும் அந்த இன்ட்டு 100ல் இருக்க 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணோம்னா டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக போட்டுக்கிட்டேன். நீங்கள் இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலும் வேறவே இருந்ததாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது ஃபார்முலா தெரியும்னாலும் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல மைனஸ் போட்டுருங்க பாருங்கள். இது ராங். ஈக்குவல் டு போடணும். ஓகே, இப்போ நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த இருக்கிற கண்டிஷன்ஸை வச்சு நம்ம கீழே லாஜிக் எழுத போகிறோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா. இந்த டேட்டாவை வச்சு நம்ம கண்டிஷன் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அதாவது 90க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம ஏன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம கண்டிஷன் எழுதுவோமா? இஃப்
கிரேடு பர்சன்டேஜ் greater than equal to 90 இருந்துச்சு அப்படின்னா printf grade A. அதாவது இவங்க சொல்லியிருக்க டேட்டா படி இந்த பர்சன்டேஜ் வந்து 90க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிரேட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். அதனால் printf கிரேட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். இங்கே ஸ்லாஷன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் வரதுக்கோசரம் நம்ம ஸ்லாஷன் போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்சிஃபில் என்னது 80க்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன, 70க்கு மேலே இருந்துச்சுன்னா சி, 60க்கு மேலே இருந்துச்சுன்னா டி, 50க்கு மேலே இருந்துச்சுன்னா இ. இந்த கண்டிஷன்ஸ்லாம் நான் ஒன்றா போட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஹோப் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே எழுதுனேன். நீங்கள் பாருங்கள், பர்சன்டேஜ் greater than equal to 80 இருந்துச்சுன்னா ஓகே, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்க்கெலாம் நம்ம ப்ரோக்ராம் எழுதியாச்சு. அதாவது 90க்கு மேலே இருந்துச்சுனாக்கா கிரேட் ஏ, 80க்கு மேலே 90க்கு உள்ளார இருந்துச்சுன்னா கிரேட் பி, 70க்கு மேலே 80க்கு உள்ளார இருந்துச்சுனாக்கா கிரேட் சி, 50க்கு மேலே 60க்கு உள்ளார இருந்துச்சுன்னா கிரேட் இ. இப்போ எந்த கிரேட்லேயுமே வரல அப்படின்னா அவங்க வந்து ஃபெயில். இப்போ அவங்க எந்த கிரேட்லேயுமே வரல அப்படின்னாக்க சாரி யூ ஆர் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இந்த கேர்லி பிரேசஸ்லாம் எடுத்துகிட்டு ரன் பண்ணாலும் கரெக்டாக ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு கோட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அந்த கேர்லி பிரேசஸ் இப்போதைக்கு எடுத்து விட்டுறேன். எடுத்து ரன் பண்ணாலும் கண்டிஷனுக்கு அடுத்து ஒரு லைன் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரோக்ராம் எரர் இல்லாமல் ரன் ஆகும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. 50க்கு மேலே வந்தாலே கிரேட் ஈன்னு சொல்கிறீங்க. சப்போஸ் அவங்க 70 மார்க் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஏன் கிரேட் இ பிரிண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ்லேருந்து வரும். அதாவது பெரிய நம்பர்லேருந்து செக் பண்ணிட்டே வரும். ஃபஸ்ட்டு 90 செக் பண்ணிட்டு அப்புறம் 90 ஃபெயில் ஆச்சுன்னா 80க்கு வரும், 80 ஃபெயில் ஆச்சுன்னா 70க்கு வரும், 70 ஃபெயில் ஆச்சுன்னா 60க்கு வரும், தென் 60 ஃபெயில் ஆச்சுனாக்க 50க்கு வரும். ஸோ நீங்கள் 50க்கு மேலே கொடுக்க இந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணிவிட்டு தான் அப்புறம் தான் நீங்கள் 50க்கு வரும். ஸோ நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. 50க்கு மேலே கொடுத்தா கிரேட் இ வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர தேவையில்லை. ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இந்த இடத்துல செமிகோலன் மிஸ் பண்ணியாச்சு. திருப்பி நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஃபிசிக்ஸ்க்கு ஒரு 50 மார்க்ஸ், 60 மார்க்ஸ், 40 மார்க்ஸ், 90 மார்க்ஸ் அண்ட் 70 மார்க்ஸ். கிரேட் டி வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் பர்சன்டேஜ் முன்னாடி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட்எஃப்ல ஓகே, இந்த இடத்துல நான் பிரிண்ட்எஃப்ல பர்சன்டேஜ்னு போட்டு பர்சன்டேஜ் எஃப்பில், ஏன்னாக்கா நான் இங்கே ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கிறனால இங்கே பர்சன்டேஜ் எஃப் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறேன். அந்த பர்சன்டேஜ் எஃப்பில் வந்து இந்த பர்சன்டேஜுங்கிற வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அதாவது அந்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் ஒரு 50, 90, 60 சம்திங் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு மார்க் இருக்கணும், அவ்வளோதான். தென் 80 பர்சன்டேஜ் வந்து 64ன்னு கால்குலேட் ஆகிருக்கு. டி கிரேடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 64க்கு மேலே இருந்தால் டி கிரேட். கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் திருப்பி பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். எல்லாத்தையும் 100 கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. 100% கால்குலேட் ஆகுது. கிரேட் ஏ கரெக்டாக ஒர்க் ஆகுது. நான் இப்போ நான் ஃபெயில் மார்க் கொடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 10, எல்லாத்துலேயும் 20, 30, 40, 10 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். 24 சாரி யூ ஆர் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அழகாக வந்துருச்சு. இதுதான் அந்த கிரேட் சிஸ்டம். இன்னும் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணனாலும் இதை பண்ணலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஃபெயிலாக பாஸான்னு செக் பண்ணலாம். இது வரைக்கும் நான் எடுத்த கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சு, நேற்று எடுத்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்க அந்த கன்சோல் அப்ளிகேஷனை நீங்களே பில்ட் பண்ணலாம். ட்ரை இட் ஆன் யுவர் செல்ஃப். ஒரு மார்க்கையும் வாங்கி இப்போது ஃபிசிக்ஸ் வந்து 40 என்ட்ரு பண்ணுறாங்க, இதுக்கு 90 என்ட்ரு பண்ணுறாங்கனாக்க இது ரெண்டும் சேர்த்து டேலி ஆகி உங்களுக்கு டோட்டலில் பார்ட்ஸ்னு வந்துடும். பட் ஆனால் நீங்கள்
நீங்கள் ஃபிசிக்ஸில் ஃபெயில், அதில் இந்த ஒரு பக் இந்த ப்ரோக்ராமில் இருக்குது. மேபி நீங்கள் இதை ஓவர் கம் பண்ணி நீங்கள் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் மாதிரி பில்ட் பண்ணலாம். ஃபிசிக்ஸ்க்கு 20 என்ட்ரு பண்ணுறாங்கனாக்க யூ ஆர் ஃபெயில்டுன்னு வரலாம். இந்த ப்ரோக்ராமை வேறு மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஐடியா வருதோ உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் ரைட் சைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே, பாய்.